ஜனாதிபதி திரௌபதி முர்முவுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. டெல்லி ராஷ்டிரபதி பவனில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். குடியரசுத் தலைவர் மாளிகையிலே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்திருக்கின்றார். நாட்டின் 79வது சுதந்திர தினம் வரும் ஆகஸ்ட் 15 வழக்கம் போன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த சந்திப்பிலே பிரதமர் ஒரு சில முக்கிய விஷயங்கள் தொடர்பாகவும் குடியரசுத் தலைவருடன் ஆலோசித்திருப்பதாக விளக்கம் அளித்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதன்படி பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தினுடைய பின்னணியில் இருந்த அந்த சம்பவத்தில் ஈடுபட்டு நேரடியாக துப்பாக்கியுடன் சென்று பொதுமக்களை சுட்டு கொலை செய்திருந்த பயங்கரவாதிகள் ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கையின் மூலமாக சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். எனவே பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தாக்குதல், அதன் மூலமாக பயங்கரவாதிகள் வேட்டையாடப்பட்டது உள்ளிட்டவற்றின் தொடர்பாக அந்த ஆபரேஷன் மகாதேவ் உள்ளிட்டவற்றை எல்லாம் சுட்டிக்காட்டி பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு விளக்கம் அளித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே சிந்தூர் நடவடிக்கையின் பொழுதும் குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து பிரதமர் அது தொடர்பான விளக்கம் அளித்திருந்தார். தற்பொழுது அந்த பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னணியில் இருந்தவர்கள் நேரடியாக ராணுவத்தின் மூலமாக சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது குறித்த விளக்கத்தையும் வழங்கியிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.